ஜஃபர் அலியோட கொலையில திமுக அரசுக்கு லாபம் இருக்கா? இல்லை, திமுக அரசுக்கு அவருடைய கொலையில லாபம் இருக்கோ இல்லையோ, நான் என்ன சொல்றேன்னா கனிம வள கொள்ளையில திமுக அரசுக்கு லாபம் இருக்கு, பங்கு இருக்கு, லாபம் இருக்கு. கனிம வள கொள்ளையில அவர்களுக்கு லாபம் அதனால இந்த ஊர்ல கொலையே நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தமிழக அரசு வேடிக்கை அவர்களுடைய நடவடிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டாலும் பரவாயில்லை, ஆனால் கனிம வள கொள்ளையை நாங்கள் தடுக்க மாட்டோம். ஜவஹர் அலி போன்றவர்கள் இறந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சட்ட ஒழுங்கை லட்சியம் பண்ண மாட்டோம், மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்பதுதான் திமுக அரசின் நிலைப்பாடாக இன்னைக்கு இருக்கு. இது அப்பட்டமாக தெரிகிறது. நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க அமைச்சர் துரைமுருகனை முதல்ல அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குங்க. தூக்கணுமா இல்லை? இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் நான் என்ன கேட்குறேன், மணல் கொள்ளை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு. பிடபிள்யூடிக்கு அந்த நம்ம WRDக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வராம அந்த மணல் மாஃபியா அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான கோடிக்கு இதுவரை நடவடிக்கை இல்லை. இன்ஃபேக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டிஜிபிக்கு லெட்டரே அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியே வந்திருக்கு. இன்னும் ஏன் டிஜிபி இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடல? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? காவல் ஆய்வாளர் பணி நீக்கம் பண்ணிருக்காங்க. 5 கலெக்டர் போய் நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஆனால் இன்று வரை எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணப்படல.